அழகான இங்கிலீஷ் கண்ட்ரி சைன் வாத்துகள் அப்புறம் வந்து கீஸ் எல்லாம் வந்து விளையாடிட்டுருக்கு. ஒரு பொண்ணு அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த இங்கிலீஷ் கண்ட்ரி சைடில் இந்த பொண்ணு யார், என்ன கதை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாருங்கள், நம்ம பார்க்க போகிற கதை ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். இவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, மிஸ்டர் பென்னட். அதுக்கப்புறம் எப்போவுமே ஏதாச்சும் கவலையோ இல்லைன்னா வந்து நல்ல இடத்துல பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற மிஸ்ஸஸ் பென்னட் அவங்க அம்மா அண்ட் அந்த கேர்ள்ஸ். முதல் பொண்ணு ஜேன், அடுத்தது எலிசபெத், அப்புறம் வந்து மேரி, கிட்டி, லிடியா. 5 பொண்ணுங்க. ஒரு குடும்பத்தில் 5 பொண்ணுங்க. அந்த ஃபேமிலி ஸ்டோரி தான் அது, த பென்னட்ஸ். ஹீரோயினோட அப்பா இவர் தான். இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சென்டரில் உட்காந்துருக்காங்க எலிசபெத் பென்னட். அது ஹீரோயினாக நடிச்சிருக்கிறவங்க கியரா நைட்லி. பின்னாடி அவங்க அக்கா ஜேன், மேரி அண்ட் லிடியா, இந்த மாதிரி குட்டி கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க ஃபேமிலியில். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் இன்னும் மேரேஜ் ஆகணும். 5 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க மதர், அவங்களுக்கு என்ன கவலை எப்போ பாருன்னா, எப்படி கல்யாணம் பண்ணுவோம், நல்ல வரன் பார்த்து பண்ணணும், நம்மள மாதிரி கஷ்டப்படாமல் இன்னும் கொஞ்சம் ஹை பொசிஷனில் பொண்ணுங்களை பண்ணி கொடுக்கணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற வரி தானே அது. ஆனால் என்ன நடக்குது, ஏன் வந்து கதை பேர் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அப்படின்னு வச்சாங்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கேர்ள் வந்து எலிசபெத் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலும் அவளுக்குன்னு வந்து நிறையா ஒரு சொஃபிஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு தன்மான உணர்ச்சியும் ஜாஸ்தி. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின். பிக்சரஸ்காக இருக்கிற இங்கிலீஷ் கண்ட்ரி சைட் ஹவுசஸ் அதோட பியூட்டி. ஸ்டோரி நடக்கிறது வந்து கண்ட்ரி சைட் தான், நாட் த மெயின் லண்டன். ஸோ அங்கே தான் வந்து இந்த ஃபேமிலி பீப்புள் இருக்கிறாங்க, வளர்கிறாங்க எல்லாம். இந்த பொண்ணுங்க வந்து 5 பேர். அவங்க லைஃப்பில் நம்மள மாதிரி என்ன கதை அப்படிங்கிறத த ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துல இந்த கதை நடக்குது. இங்கே வந்து பெரிய மனுஷங்கள்லாம் நிறையா வந்தாங்கன்னா பால் டான்ஸிங் இது மாதிரி மீட்டப் நடக்கும். அப்போ வந்து பீப்புளுக்கு சோஷியலைசிங், அந்த காலத்தில் நம்மள மாதிரி சோஷியல் மீடியா ஈவன் இமெயில் எதுவுமே இல்லாத காலங்களில் வெறும் ரைட்டிங் லெட்டர்ஸ், அது கூட வந்து போஸ்டல் சர்வீசஸுக்கு முன்னாடி இங்கிலீஷ் டைம் பீரியட் இது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்பொழுது தான் இந்த பசங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க, இந்த பொண்ணுங்க எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீட்டப் பண்ணி பிடிச்சிருந்தா கல்யாணம் பேசலாம். ஸோ வந்து பெரிய ஆள் வந்து இந்த பிங்லி அப்படிங்கிறவர் வந்து வராருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் நிற்கிறது ஜேன். எலிசபெத் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஜேனையும் பிங்லியும் மீட் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் எலிசபெத், ஹீரோ டார்சி அவரை மீட் பண்ணுற ஒரு தருணமாக இருக்குது. அவள் பார்க்குற டைம்லாம் வந்து என்ன இந்த ஆள் ரொம்ப ப்ரௌடாக இருக்கான், ரொம்ப ஈகோ ஜாஸ்தியாக இருக்கான், என்ன இவ்வளோ கிரிம்மாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனாக தான் அவளுக்கு அமையுது. அவள் எடுத்தோடனே அவரை பற்றி ஜட்ஜ் பண்ணிட்டாள். இவர் வந்து ஒன் ஆஃப் த பிக் ஷாட் இங்கிலாண்டில் அப்போது. ஸோ அப்போது பிங்லி பார்த்தீங்க இல்லைங்களா, அது மாதிரி அவருங்களாம் விட ரொம்ப பெரிய பணக்காரர் தான் வந்து மிஸ்டர் டார்சி. ஸோ டார்சி வந்து நம்ம லிஸி, அதாவது எலிசபெத் மீட் பண்ணும் பொழுதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரௌடாக தெரிகிறாரு. என்ன இவன் அப்படின்னு அவள் நினைக்கிறா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவள் அப்படி ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, கதையில் ப்ரைட் அப்படிங்கிறது யார், நம்ம ஹீரோவை தான் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் ஸ்டோரியில் வந்து அந்த ப்ரைட் கேரக்டராக வந்து பார்க்குறாங்க. அதாவது அவர் வந்து நல்ல ரொம்ப பெருமிதமாக இருப்பார் தன்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் சொல்கிற ஆள் மாதிரி பார்க்குறாங்க. சைடில் பார்த்துட்ருக்கிறது அவரோட, அதாவது பிங்லியோட சிஸ்டர் அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம பென்னட் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க இவங்க தங்குற இடத்துலன்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் இது. என்னென்னா எல்லா பொண்ணுங்களும் பார்த்தீங்களா, முதல்ல ஜெயினை லிஸிலாம் பார்த்துருப்பீங்க. எலிசபெத் அவங்களுக்கு தான் மெயின் ஸ்டோரி இன்வால்வ் ஆகுது, அதாவது முதல் 2 பொண்ணுங்க கதை. பட் இந்த மாதிரி குட்டி தங்கச்சிலாம் கூட இன்வால்வ் ஆகுது இந்த கதை முழுக்க. ஏன்னா அவங்களாம் வந்து இன்னும் வந்து அந்த 15, 16 அந்த ஏஜ் தான். இவங்க தான் வந்து லேட் டீனேஜ், 19, 20, 21 தாண்டின மாதிரி கேர்ள்ஸு. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலாண்ட்லேயும் வந்து
பிட்வீன் 15 அண்ட் 22-23க்குள்ளே கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிவிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட். இந்த கேரக்டரை நோட் பண்ணிக்கோங்க. அவர் பேர் மிஸ்டர் விக்ரம். விக்ரம் அவர் வந்து ஒரு சோல்ஜர். நம்ம ஹீரோ இருக்காருங்களா, ஹீரோவோட அப்பா வந்து இவரையும் வளர்த்துருப்பார். இவர் வந்து அவங்க அந்த பையன்கிட்ட வந்து நிறையா டிமாண்ட் பண்ணுவார். அதாவது டார்சி கிட்ட வந்து இன்னும் ஃபேமிலி ஃபார்ச்சூனை டிமாண்ட் பண்ணிவிட்டு அதை அவர் கொடுத்தாலும் அவர் போயிட்டு சும்மா இந்த சீட்டு விளையாடுறது மாதிரி கேம்பிளிங் மாதிரி பணத்தில் விட்டுருவார். இதெல்லாம் வந்து நம்ம பொண்ணு யார் ஹீரோயின் எலிசபெத்துக்கு தெரியாது. ஸோ டார்சி பற்றி இவரும் தப்பான விஷயங்கள் சொல்வார். அவனுக்கு வந்து அவங்க அப்பா என்னையும் வந்து தம் பிள்ளை மாதிரி வளர்த்தது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுவார். நம்ம ஹீரோயினுக்கு வந்து எடுத்த உடனேலாம் ஹீரோ பற்றி கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஹீரோ வந்து கேட்குறாரு நம்ம லிஸி கிட்ட, அதாவது எலிசபெத் கிட்ட, எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிற மாதிரி ஜென்ரலாக கேட்கும் பொழுது ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணுன்னா டான்ஸ் பெட்டரு, பால்ரூம் இருக்குது இல்லைங்களா, இந்த பால்ரூம் டான்ஸுங்கிறது வந்து ஒரு இனிஷியல் மீட்டப் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்டபன் கேரக்டர், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இன்ட்ரோவர்ட் மாதிரி ஒரு கேரக்டர் டார்சி. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குங்கிறதுனாலே வந்து மே டான்ஸ் வித் யூ அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவர் யூஸ் பண்ணிக்கிறது. முதலேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு இருக்கிற காதல் வந்து he will try to explain that தன்னோட தன்மானம் கௌரவம் எல்லாத்தையும் வந்து இந்த பொண்ணு பாட்டு என்ன வேணால் பேசுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மனசில் பாட்டத்தை பேசிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு போல்டு கேரக்டர் தான் இந்த பொண்ணு. ஸோ ப்ரெஜுடிஸ் அப்படிங்கிற கேரக்டர் இப்போ யாருன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்து முதலே வந்து ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒரு விஷயம் வந்து முழுசாக தெரியறதுக்கு முன்னாடியே வந்து ஷி வில் ட்ரை டு இது இப்படி தான் அப்படின்னு மாதிரி டக்குன்னு ஒரு ப்ரெஜுடிஸ் இருக்கிற ஆள் தான் வந்து ஹீரோயின். ஹீரோ வந்து சில விஷயங்களில் ப்ரௌடாக இருக்கிற ஆள். ஸோ இவங்களுக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்ன கான்வர்சேஷன், என்னென்ன இவங்க காதல் ஜெயிக்குமா தோக்குமா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதலிக்கிறாங்களா, அது வந்து அவங்களுக்கே அது புரியறது லேட் ஆகும். பட் ஒரு அழகான இங்கிலீஷ் கண்ட்ரி சைடு கதை தான் வந்து இந்த ஜெயின் ஆஸ்டன் மூவி. ஸோ ஜெயின் ஆஸ்டன் வந்து இந்த ஒரிஜினல் இந்த புக்கு எழுத்துனவங்க வந்து ஜெயின் ஆஸ்டன், அதை வந்து மூவியாக எடுத்தாங்க. நீங்கள் பார்க்குற இந்த வெர்ஷன் வந்து 2005 வெர்ஷனுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியும் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் வந்து நிறையா எடுத்திருக்காங்க. கதையாக வந்து கிளாசிக் மூவிஸ் வந்து அந்த காலத்துலேயும் எடுத்துருக்காங்க. இங்கே பார்க்குற ஒரு கேரக்டர் பாருங்கள், இவர் பேர் வந்து காலன்ஸுங்கிறது அவங்க தூரத்து சொந்தம். ஓகேங்களா. ஆனால் வந்து இந்த ஆள் கொஞ்சம் ரிச்சு. பட் வந்து இவரோட நேச்சர் எப்படின்னா வந்து மனுஷங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பழகிறது, அப்புறம் பெரிய இடம்னா வந்து அவங்க காலில் விழுகிறது, தனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இல்லாமல் அவர் வந்து ஏனோ தானோன்னு இப்படி என்ன சொல்கிறது நைஸ் பண்ணி பெரிய ரேங்கிங் பீப்புளுக்கெல்லாம் காலில் விழுந்து முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண டைப் ஆஃப் அ பர்சன். சந்தர்ப்பவாதின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு பெரிய பிரின்சிபல் கிடையாது. நிறையா விஷயங்கள் வந்து கரெக்டாக செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஒரு பர்டிகுலர் வேர்ஸ் படிக்கணும்னா கூட தப்பாக படிச்சுட்ருப்பார். மீனிங்கே மாறுற மாதிரி அந்த ஒரு பிபிலிக்கல் வேர்ஸ் படிப்பார் ஒரு இடத்துல. அப்படியே மீனிங் மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கூப்பிட்டு படிக்க சொன்னால் சரியாக அதெல்லாம் கூட படிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அவர் வந்து இந்த பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்து மிஸ்ஸஸ் பெனட் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. அந்த முதல் பொண்ணை தான் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த முதல் பொண்ணு தான் பிங்லின்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வந்து அவருக்காக கட்டி வைக்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. ஸோ அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த முதல்ல ஒரு பிங்லி தான் வந்து அந்த ஜெயினுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு இல்லைன்னா இந்த பொண்ணு வேணுங்கிற மாதிரி இவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. நான் எனக்கு வந்து இவ்வளோ சொத்து கிடைக்க போகுது நீங்கள் ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் இருந்துன்னு. பட் வந்து அந்த பொண்ணுக்கெலாம் ட்ரூவாக இருக்கிற மாதிரி கேரக்டராக அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து என்ன சொல்கிறது ரேங்க்கு, இது சோஷியல் ஸ்டேட்டஸு, சொசைட்டியோட ரேங்க், யாரை வேணால் போய் காலில் விழுந்துடலாம், அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து நம்ம ஹீரோயின் எலிசபெத் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு
டைம் வருது, அவள் கண்டிப்பாக வந்து இது வேணாம், இது ஆளை விடுங்க அப்படின்னு ஓடிடுவாள். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாள். லிஸிக்கு சைடில் ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா பார்த்தீங்களா. அவள் வந்து லிஸியோட ஃப்ரெண்டு. ஆனால் தனக்கு 27 வயசு ஆச்சுன்னு காலின்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து 27 ரொம்ப லேட் ஏஜ் இங்கிலாண்டில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த பொண்ணு எது வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலின்ஸ் ஒரு இந்த கேரக்டர் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க ரிலேஷன், அவங்க வீட்டில் வந்து ஒரு மீட்டப் நடக்குது. டார்சி எல்லோரும் வராங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது ஒரு அழகான ப்ரப்போசல் சீன். நெட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் சில இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்னு போட்டிங்கன்னா இந்த கண்டிப்பாக வரும். இந்த ரெயின் சீன் வேறு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டார்சி சொல்கிறாரு, நான் வந்து அப்பப்போ இந்த சைடு வந்தது உனக்காக தான், ஒன்று பார்க்க மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த பொண்ணு வந்து நினச்சிட்ருக்கோம், அதுக்கு முன்னாடி ஜேனுக்கும் பிங்லிக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா சேர்த்து வைக்கணுன்னு. ஆனால் அவங்க கல்யாணம் நடக்காத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிங்லியோட சிஸ்டர் வந்து ஒரு பணக்காரங்களுக்கு உரிய கேரக்டர் மாதிரி, அவளுக்கு பிடிக்கல. இதெல்லாம் எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் முதல்ல இது பண்ணுறதும். டார்சி வந்து அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா வந்து எப்போ பாரு பணக்கார இடத்த வளைச்சி போடணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தது அவர் காதில் விழுந்துருச்சு. ஸோ எங்கள் குடும்பத்தில் அவங்க அம்மா இன்னும் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவரும் என்கரேஜ் பண்ணல இந்த பர்டிகுலர் ப்ரப்போசல் பற்றி. அது இவங்களுக்கு தெரிய வருது. எப்படியோ வந்து எலிசபெத் தெரிய வந்துட்டு அவர் ரொம்ப கொந்தளிக்கிறான் இந்த சீனில். நீங்கள் ஏன் வந்து எங்கள் அக்காவும் மிஸ்டர் பிங்லி அவங்க காதலிச்சவங்களையும் நீங்கள் பிரிச்சிட்டீங்க. இதில் வந்து அவர் ரொம்ப பாவமாக, உன்னோட சிஸ்டரோட இதுக்கு வந்து நான் என்டையராக காரணம் இல்லை, அக்யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பாவமாக கேட்குறதும், எனக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் டேர்ன்ஸ் ஆஃப் த மூவி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொந்தளிக்கிற அவங்களுடைய காதல் வந்து ஒன்றா சேருவாங்களா மாட்டாங்களா, அது வந்து நம்ம ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸு. அவர் வந்து தானே கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப்பு தான் அவர். அதெல்லாம் மீறி இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மழை சீனில் ப்ரப்போஸ் பண்ணுற சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த சீனில் பார்க்குறது ஹீரோவோட தங்கச்சி ஜார்ஜியானா டார்சி. இவளையும் வந்து காதலிக்கிற மாதிரி காதலிச்சுட்டு கைவிட்டுட்டு போயிடுவான். அந்த விக்கம்ங்கிற ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்குங்களா, அந்த சோல்ஜர். ஏற்கனவே வந்து ஹீரோவை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துருக்கான் எலிசபெத் கிட்ட. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, எலிசபெத்தோட கடைசி சிஸ்டர் இருக்கால லிடியா, அவளையும் வந்து காதலிச்சுட்டு லிடியா வந்து அவனோட ஓடி போயிட்டான். இப்போ குடும்பத்தில் இடி மாதிரி செய்தி விழுந்திருக்கு. ஸோ இவங்க இங்கே இருக்கும் பொழுது டார்சி வீட்டுக்கு வந்து ஒரு ஆண்ட் அண்ட் அங்கிள் கூட வரும்பொழுது திடீர்னு அவரை பார்க்குறான். ஸோ இந்த இடி மாதிரி செய்தி கடைசி தங்கச்சி ஓடி போயிட்டாங்க அதுவும் வருது. முதல் பொண்ணு கல்யாணமும் பாதியில் நிற்குது. இவ்வளோ பிரச்சனை நடுவில் வந்து நம்ம ஹீரோ எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படியும் வந்து கதையில் நிறைய பிளாட் போகும். அது வந்து ஹீரோயின் தெரியாத மாதிரியும் பண்ணிகிட்ருப்பார், அவளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, இவர் வந்து எப்படி அந்த முதல் பொண்ணு பிங்லி கல்யாணத்தை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாரு, இல்லைன்னா அந்த கடைசி பொண்ணு ஓடி பொண்ணுக்கு வந்து எப்படி வாழ்க்கை கொடுக்க அவன்கிட்ட பணம் கொடுத்தா அவன் கேட்பான்ல விக்கம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு ஒரு பெரிய பிளாட்டு இருக்குது கதையில். டார்சியோட அழகான காதல் ஜெயிக்குமா தோக்குமா? எலிசபெத் அவரை புரிஞ்சுப்பாங்களா? அவங்க குடும்பம் ஒத்துக்குமா இல்லையா? எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு கண்டிப்பாக பாருங்கள் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் சீனுக்குள்ள வந்து திக்கி தடுமாறி சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு அழகான இம்ப்ரூவைசேஷன் பண்ணியிருப்பார். டைரக்டரும் அது சொல்லலை, அப்புறம் புக்ஸ்லேயும் அது இல்லை, பட் தானாக இம்ப்ரூவைசேஷன் பண்ணுற மாதிரி ஒரு அழகான சீன் இதுக்கப்புறம் வரும். ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா, ஒரு பிரின்ஸ் சார்மிங் வரமாட்டானா நம்ம லைஃப்பில், வந்து நம்ம சிண்ட்ரெல்லா மாதிரி இருந்தால் கூட்டிகிட்டு போக மாட்டானா? அஃப்கோர்ஸ் இந்த ஃபெமினிசம்லாம் அதிகமான இருக்கிற இந்த காலத்தில் ஃபெமினைனிட்டி, பெண்மை அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம், சாதாரண பெண்களோட ஆசைகள் பற்றி சொல்கிறோம்.
பெண்ணியம்க்கும் பெண்மைக்குமே வந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி கடந்த இப்போ நிகழ்காலத்தில் ரொம்ப மாற்றிக்கிட்டே இருக்காங்க. பெண்ணியம் இருந்தால் பெண்மை இருக்காதுன்னு இல்லை. அண்ட் பெண்மை பெண்ணியத்துக்கு எதிர்ப்பானதும் இல்லை. ஸோ ஒரு பிரின்ஸ் சார்மிங் பற்றி ட்ரீம் பண்ணுறதுல தப்பு இல்லை. பொண்ணுங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கையும் இருக்கணும். நன்றி, வணக்கம்.